வெல்கம் பேக் டு விஆர்டி காமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஃப்ளேம் ஹஷிரா கியோஜிரோ ரென்கோக்குவோட லைஃப் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவரை வந்து லெஜெண்டரி ஹஷிரான்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு ரென்கோக்குவை பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. ரென்கோக்கு ஃப்ளேம் பிரீத்திங் யூஸ் பண்ற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர். தலைமுறையாவே அவங்க ஃப்ளேம் பிரீத்திங் மட்டுமே யூஸ் பண்ற ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியில ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு ஹஷிரா இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ளேம் பிரீத்திங் ரொம்ப பவர்ஃபுல். அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் ரென்கோக்கு பிறக்கிறாரு. ரென்கோக்குவோட அப்பா பேர் வந்து ஷின்ஜிரோ ரென்கோக்கு. இவர் வந்து ஃப்ளேம் பிரீத்திங் யூஸ் பண்ற ஒரு ஹஷிரா. அதுவும் முன்னாடி ஹஷிராவா இருந்தாரு. ரென்கோக்குவோட அம்மா பேர் வந்து ரூகா ரென்கோக்கு. இவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜென்டிலாவும் ரொம்ப நல்லவங்க. ஷின்ஜிரோ ரூகாக்கு பிறந்த பையன் தான் ரென்கோக்கு. அதுக்கப்புறம் தான் ரென்கோக்குவோட தம்பி செஞ்சிரோ ரென்கோக்கு பிறந்திருப்பான். ரென்கோக்கு செஞ்சிரோ சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்றாங்க. ஆனா போற போக்குல ரென்கோக்குவோட அம்மாக்கு வந்து ஒரு டிசீஸ் ஏற்படுது. அது எப்படிப்பட்ட டிசீஸ்னா இன்னும் அவங்களால கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரென்கோக்குவோட அம்மா ரென்கோக்கு உட்கார வச்சு, நீ ஏன் மத்தவங்களை விட ரொம்ப பலசாலியா பிறந்திருக்குன்னு தெரியுமா ரென்கோக்குன்னு கேட்பாங்க. ரென்கோக்குவாலே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப அவர் ரொம்ப சின்ன பையன். ரென்கோக்குவோட அம்மாவை நீ ஏன் பலசாலியா பிறந்திருக்கனா, நீ வந்து பலவீனமா இருக்கவங்களை காப்பாத்தணும். நீ மத்தவங்களை விட ரொம்ப பலசாலியா இருக்குன்னு யாரையும் துன்புறுத்த கூடாது. நீ பலசாலியா பிறந்ததுக்கு பலவீனமானவங்களை காப்பாத்துறதுக்கு தான். அது உன்னோட கடமை சொல்லி ரென்கோக்குவை கட்டி பிடிச்சிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். ஒரு பலசாலியான பையனுக்கு நான் ஒரு அம்மாவா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ரென்கோக்குவோட அம்மா அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவ்வளவு பலசாலியான பையனுக்கு ஒரு அம்மாவா இருக்கிறதா அவங்க ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. அதை கேட்ட ரென்கோக்குவே சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப கண் கலங்கிருப்பாரு. அவங்க அம்மாவோட இந்த வார்த்தை தான் ரென்கோக்குவை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தினதுக்கான காரணமே. அப்படியே ஒரு சில நாட்கள்ல ரென்கோக்குவோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ரென்கோக்குவோட அப்பா மொத்தமா உடைஞ்சிருப்பாரு. அவரோட மொத்த பிஹேவியரும் மாறி அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் செஞ்சிரோ ரென்கோக்குக்கெல்லாம் சுத்தமா பாசமே அதுக்கப்புறம் அவர் கொடுக்கவே இல்ல. ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப கோவமா தான் பேசுவாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சில விஷயம்லாம் ரென்கோக்குவோட ஒன் ஷாட் மாங்கால நடந்தது. இந்த மாங்காவை யாரும் செக் பண்ணாதவங்க இன்னும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒருவேளை இந்த மாங்காவை நம்ம சேனல்ல பிரேக் டவுன் பண்ணி போனோம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரென்கோக்குவோட ஒன் ஷாட் மாங்கா சீக்கிரமாவே போட ட்ரை பண்றேன். அப்படியே ஒரு சில வருஷங்கள் போய் ரென்கோக்கு டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல சேர்ந்து அவரோட ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு கிளம்ப போறாரு. இத ரென்கோக்கு அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அஷிராவா அவரை கனவெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுரு, உனக்கும் தம்பிக்கும் அதெல்லாம் செட் ஆகாது, நீங்க ரெண்டு பேரும் பலவீனமானவங்க, எனக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபிளேம் பிரீத்திங் அஷிராவும் இதுக்கப்புறம் வர போறது இல்ல, என்னோட இந்த ஃபிளேம் பிரீத்திங் அஷிரா சைக்கிள் வந்து நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரென்கோக்கு திட்டிட்டு கிளம்பிடுவாரு. ரென்கோக்கு அதை கேட்டு கஷ்டப்படுவாரு. அதுக்கப்புறம் செஞ்சிரோ கிட்ட போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ட்ரைனிங் எடு, சீக்கிரமா நீ பலசாலி ஏறுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ரென்கோக்கு போன ஃபர்ஸ்ட் மிஷன்லயே ஒரு பயங்கரமான ஃப்ரூட் யூஸ் பண்ற டீமன் கிட்ட தான் சண்டை போடுவாங்க. அந்த டீமன் வந்து ரென்கோக்குவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொன்றும். அது மட்டும் இல்லாம ஒரு சில குழந்தைங்களும் கொன்றும். ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் உயிரோட இருக்கும். அந்த குழந்தைய கொல்ல போற நேரத்துல தான் கரெக்டா ரென்கோக்கும் அங்க வந்திருப்பாரு. இந்த டீமன் கிட்ட ஒரு வித்தியாசமான ஃப்ளூட் இருக்கும். அந்த ஃப்ளூட்டை வாசிச்சதுன்னா அதுல இருந்து ஒரு வகையான மியூசிக் ஏற்படும். அந்த மியூசிக்கை யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களோட நர்வ் சிஸ்டம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும். அதாவது எப்படி கொலாப்ஸ் ஆகும்னா, தலையை வந்து நகர வைக்கலாம்னு பார்த்தா கால் தாறுமாறா வேலை செய்யும். அதுக்கப்புறம் கையை நகர வைக்கலாம்னு பார்த்தா கால் வந்து நகருது. ஒரு பாடி பார்ட்டை யூஸ் பண்ணலாம் பார்த்தா வேற ஒரு பாடி பார்ட்டு யூஸ் ஆகும். அந்த ஃப்ளூட்டோட மியூசிக்கை கேட்கற வரைக்குமே இந்த மாதிரி தான் ஏற்படும். ரென்கோக்கும் ஜஸ்ட் மிஸ்ல காதை முடிப்பாரு. ரென்கோக்கு இந்த டீமனோட தலையை வெட்டணும்னா அவரோட கையை யூஸ் பண்ணி ஸ்வாட் எடுத்தாகணும். ஆனா ஒரு பிளஸ் ஸ்வாட் எடுக்கிறதுக்காக காதுல இருந்து கை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக்ல மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் கதை முடிஞ்சது. ஆனா இவர் இப்படியே காதை மூடிட்டே இருந்தா எப்படி டீமனை கொள்வாரு? இதான் சான்ஸ். அந்த டீமனும் ரெண்டு டீமன் உல்ஃபை சமன் பண்ணி ரென்கோக்குவா அட்டாக் பண்ண விட்டுரும். ஆனா அப்ப திடீர்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ரெண்டு உல்ஃபோட தலையும் துண்டா போகுது, கூடவே அந்த டீமனோட தலையும் துண்டா போகுது. அந்த டீமனுக்கு ஒன்னும் புரியல, ஏன் என்னோட மியூசிக் வந்து அவங்க கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. ஆனா ரென்கோக்கு எப்படி தான் டிஃபீட் பண்ணாரு? முதல்ல சவுண்ட் கேட்டாதானே பிரச்சனை. அதனால ரென்கோக்கு என்ன பண்ணுவார்னா அவரோட கையை வச்சு ரெண்டு காதுலயும் ஒரு அடி அடிச்சு அவரோட காது கேட்காத மாதிரி அவரே பண்ணிடுவாரு. அதாவது எப்படின்னா, யாராவது காதோட ஒரு அறைய விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காது எப்படி கொய்யின்னு கேட்கும், சரியாவே சவுண்ட் கேட்காதுல, அந்த மாதிரி தான் ரென்கோக்கு அவரோட காதை பண்ணிருக்காரு. இதோட பவரை ரென்கோக்கு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ரென்கோக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கையில ஒவ்வொரு ஹேண்ட் சைனை வச்சிருப்பாங்க. அந்த ஹேண்ட் சைனை வச்சு ரென்கோக்கு வந்து இதோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த டீமோட கதையை முடிச்சிருவாரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் ரென்கோக்கு ஒண்ணு புரியுது, அவங்க அம்மா சொன்னது எவ்வளவு உண்மைன்னு. என் உயிரை பணைய வச்சாது எல்லாரையும் காப்பாத்துவேன், அப்பதான் ஒரு முடிவே எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரென்கோக்கு 20 வயசு ஆகுது. ஒரு ஃபிளேம் அஷிராவா ஆயிடுவாரு. செஞ்சிரோ அவங்க அண்ணன் அஷிராவானதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா ரென்கோக்குவோட அப்பா சந்தோஷப்படல. அவர் வந்து நீ அஷிராவானா மட்டும் என்னத்தை கிழிக்க போற, நீ பலவீனமானதான் சொல்லிட்டு மட்டன் தட்டியே பேசிட்டு இருப்பாரு. ரென்கோக்கு அஷிராவானது அவரோட அப்பாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி டீமன்ஸை கொண்டு இப்படியே கொஞ்ச நாள் அவர் லைஃப் போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயின்ல வந்து ஏதோ ஒரு டீமன் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயின் பேர் வந்து முகேன் ட்ரெயின். முகேன் ட்ரெயின்ல மர்மமான முறையில நிறைய பேர் இறந்து போறாங்க, ஒரு சில பேர் காணாமலும் போறாங்க. அதனால இந்த ஊரே முகேன் ட்ரெயினுக்கு வந்து மனுஷங்களை சாப்பிடுற ஒரு ட்ரெயின் பேரே வச்சுட்டாங்க. இந்த பேரு தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரென்கோக்கு அதை கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாட்டி ஒரு பொண்ணு பண்ணு வித்துட்டு இருப்பாங்க. அதாவது சாப்பிடுற பொருள் மாதிரி இன்னமும் வித்துட்டு இருப்பாங்க. ரென்கோக்கு ஓப்பனா போயிட்டு நீங்க ஏதாவது டீமனை
பாத்தீங்களான்னு கேட்பாரு. அவங்களும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரென்கோக்கு அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போனா அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து முகேன் ட்ரெயின் திரும்ப ஓட விட போறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு திடீர்னு ஒரு டீமன் வருது. அந்த டீமன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. அந்த டீமன் ரென்கோக்குவை மிரட்டிட்டு ஸ்டேஷன்ல வந்து ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இந்த டீமன் கொல்ல போகும். ஆனா ரென்கோக்கு நான் ஒன்ன விட ஃபாஸ்டர்ன்ற மாதிரி தான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதோட கழுத்தையே வெட்டிடுவாரு. அந்த பாட்டி வந்து ரென்கோக்குவை பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ஏதோ ஞாபகம் வரும். ஏன்னா பார்த்தா அந்த பாட்டியோட கடந்த காலத்துல ஒரு டீமன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிருக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து ஃப்ளேம் பிரீத்திங் யூஸ் பண்ணி இவங்களை காப்பாத்திருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ரென்கோக்குவோட அப்பா. இப்படி ரென்கோக்கு அந்த பாட்டி பேசிட்டதுக்கு அப்புறம் முகேன் ட்ரெயினை வந்து ஓட விட்டாங்க. என்னதான் ஒரு டீமனை கொன்னாலும் அந்த ட்ரெயினுக்குள்ள ஏதோ ஒரு டீமன் இருக்கிறதா சென்ஸ் பண்ணுவாரு. அதனால நிறைய சாப்பாடுலாம் வாங்கிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள உட்காந்துருவாரு. அதே ட்ரெயினுக்கு தான் டாஞ்சிரோ, ஜெனிட்சு, இனோஸ்கே இவங்க 3 பேருமே ரென்கோக்குக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருப்பாங்க. ட்ரெயின்ல வேற 1-2 டீமன்லாம் இருக்கும். அந்த டீமனை ரென்கோக்கு அசால்ட்டா முடிச்சு தள்ளிடுவாரு. அதை பார்த்து டாஞ்சிரோ, ஜெனிட்சு, இனோஸ்கே எல்லாம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே ஆடுவாங்க. என்ன ஒரே வெட்டில சாதிச்சிட்டாரு, அண்ணா அண்ணா எனக்கும் சொல்லி கொடுங்கண்ணா அப்படின்னு சந்தோஷமா ரென்கோக்கு கிட்ட கேட்பாங்களா. ரென்கோக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பா ட்ரைனிங் தரேன் அப்படின்னு ரென்கோக்கு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அதுக்கப்புறம் ஜாலியா இருப்பாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே ட்ரெயின்ல வந்து லோயஸ்ட் ஒன்னு எனிமோன்னு ஒரு டீமன் இருக்கும். அதோட பவர் என்னன்னா மனுஷங்களை தூங்க வச்சு அவங்களுக்கு நல்ல கனவா வர வச்சு கனவு காணும் போதே அந்த மனுஷங்களை போட்டு தள்ளிடும். அந்த டீமன் நினைச்ச மாதிரி ரென்கோக்கு, டாஞ்சிரோ, ஜெனிட்சு, இனோஸ்கே இவங்க எல்லாருமே தூங்கி ஒரு சந்தோஷமான கனவுல தான் இருப்பாங்க. ரென்கோக்குவோட கனவு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த என்மோ டீமன் வந்து சின்ன பசங்களை அடிமை பண்ணி வச்சிருக்கும். நம்ம ஆளுங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த சின்ன பசங்களா இவங்களோட கனவுக்குள்ள போயிட்டு இவங்களோட சோல் அழிச்சிடலாம் தான் பிளான். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பசங்களும் ஆளுக்கால ஒவ்வொரு கனவுக்குள்ள போயிருவானுங்க. ரென்கோக்குவோட கனவுல போன பொண்ணு வந்து ரென்கோக்குவோட சோல் அழிக்கலாம் ட்ரை பண்ணும். ஆனா ரென்கோக்கு அப்ப தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் அன்கான்சியஸாவே அவருக்கு ஒரு ஆபத்துன்னு அவரோட உடம்பு தானாவே அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு அவரோட சோலை அழிக்க விடாம பாத்துக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ரென்கோக்குவோட மன வலிமை தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரென்கோக்கு, டாஞ்சிரோ, இனோஸ்கே, ஜெனிட்சுலாம் எழுந்திருச்சு டீமனை கொல்ல தயாராயிருவாங்க. இப்ப இந்த முகேன் ட்ரெயினே சொல்ல போனா ஒரு டீமனா மாறிடுச்சு. எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மக்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களை காப்பாத்தணும் இல்லையா. ரென்கோக்கு வந்து நான் மட்டுமே 5 கம்பார்ட்மெண்ட்ஸை பாத்துக்கிறேன், மிச்சம் 3 கம்பார்ட்மெண்ட்டையும் ஜெனிட்சுவும் நெசுகோவையும் பாத்துக்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இனோஸ்கேவும் டாஞ்சிரோவும் ஒன்னா சேர்ந்து அந்த என்மோ டீமனை கொன்றுவாங்க. அதுல ட்ரெயின் தாறுமாறா விழுந்து நிறைய பேருக்கு அடிப்படும். ஆனா ஒருத்தர் கூட அந்த விபத்துல சாவல. ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில இருந்திருப்பாங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு என்னமோ ஒன்று என்ட்ரி ஆகும். எவன்டா அவன் பார்த்தா அப்பர் மந்திரில இருக்கிற டீமனான ஆகாசா அப்படியே பயங்கரமா என்ட்ரி கொடுப்பான். அந்த இடத்துல ரென்கோக்கு, இனோஸ்கே, டாஞ்சிரோ மட்டும் தான் இருப்பாங்க. ஆகாசா பாஞ்சு வந்து டாஞ்சிரோவை தான் ஃபர்ஸ்ட் கொல்ல வைப்பான். நல்ல வேளை ரென்கோக்கு காப்பாத்திடுவாரு. ஆகாசா வந்து ரென்கோக்குவை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் ரென்கோக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு. அதனால ஆகாசா வந்து ரென்கோக்குவை டீமனா மாற சொல்லுவான். டீமனா மாறிட்டா இன்னும் பல வருஷம் உயிரோட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு நிறைய விஷயம் ஆகாசா ரென்கோக்கு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா ரென்கோக்கு கடைசி வரைக்கும் நான் டீமனா மாற மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ரென்கோக்கு வந்து சண்டைக்கு நடுவில் டாஞ்சிரோவும் இனோஸ்கேயும் வர வேணாம்னு சொல்லிடுவாரு. அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்கன்னா ரென்கோக்கு தான் கஷ்டம். ஆகாசாவும் ரென்கோக்கும் சண்டை போடுறத பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காங்க 2 பேரும். இப்படியே சண்டை போடும்போது ரென்கோக்கு நிறைய டேமேஜ் ஆகும். அவரோட ஒரு கண்ணு போயிடும், நெஞ்செலும்பு உடஞ்சிடும், உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ரத்தமா வாயிலிருந்து கக்கிட்டு இருப்பாரு. ஆகாசாவும் மறுபடியும் ரென்கோக்கு வந்து டீமனா தான் மாற சொல்லும். ஆனா ரென்கோக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்காம நான் ஃப்ளேம் அஷிரா யோஜிரோ ரென்கோக்கு அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற ஒரு பவரை வெளியே கொண்டு வர பாருங்க. அது பவர்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஆறான்னு சொல்லலாம். அதை வந்து ஆகாசாவால மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஆகாசா ரென்கோக்குவை பார்த்து ஷாக் ஆயிருவான். என்னதான் இவன் உடம்புல இவ்வளவு டேமேஜ் இருந்தாலும் இவ்வளவு பவரை வெளியே கொண்டு வரானே, நீ மட்டும் டீமனா மாறினா கண்டிப்பா ரொம்ப பலசாலியா இருப்ப, ரென்கோக்கு நீ டீமனா மாறிடு அப்படின்னு ஆகாசா விடாம சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரென்கோக்கு ஃப்ளேம் பிரீத்திங் 9th ஃபார்ம் யூஸ் பண்ணி சரியான பக்கத்துல ஆகாசாவை பிரிச்சு மேய்வாரு. கிட்டத்தட்ட கழுத்தை வெட்டுற அளவுக்கு போயிட்டாரு. கொஞ்சோண்டு கத்தி தான் கழுத்துக்குள்ள போயிருக்கும். ஆனா ஆகாசா வந்து ரென்கோக்குவோட வயிற்றிலே குத்தி ரென்கோக்குவை சாகுற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருவான். அப்பயும் ஆகாசா விடாம கியோஜிரோ ஒழுங்கா டீமனா மாறிடு, நீ இப்படியே போனா கண்டிப்பா செத்துருவ, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே நீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க, யோசிக்காத டீமனா மாறின்னு கத்துன்னு கத்துவான். ஆனா ரென்கோக்கு விடாம கழுத்துல இறக்குறது தான் கத்திய. அப்படியே பாதி கழுத்தை வரைக்கும் வெட்டிடுவாரு. ஆகாசா வந்து ரென்கோக்கு வயிற்றிலே குத்திருப்பான்ல, அதை பார்த்து டாஞ்சிரோ பயங்கரமா அழுவான். டாஞ்சிரோவும் இனோஸ்கேவும் இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்னு நம்ம அந்த டீமனோட தலையை வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாசாவோட தலையை வெட்ட போவாங்க. அதே நேரத்துல தான் சூரியன் வந்து உதயமாகும். சூரியன் உதிக்க போதான் சொல்லிட்டு ஆகாசா பயந்துருவான். உடனே இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு ரென்கோக்கோட வயிற்றுல இருந்து கையை எடுக்க பார்ப்பான். ஆனா கை வெளியவே வராது. அவரோட வயிற்றோட பிரஷர் யூஸ் பண்ணி அப்படியே கையை இறுக்கமா பிடிச்சிட்டாரு வயிற்றிலே. ரென்கோக்கும் இன்னொரு கையை பிடிச்சிருவாரு. ஆகாசா இப்படியே மாட்டிட்டு இருந்தானா சூரிய ஒளியில மாட்டி கண்டிப்பா இறந்து போயிருவான். டாஞ்சிரோவும் இனோஸ்கேவும் ஆகாசாவோட தலையை வெட்ட போற நேரத்துல ஆகாசா வந்து அவனோட கையை அவனே பிச்சுப்பான். பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சூரிய ஒளியை பார்த்து பயந்து ஓடி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுவான். டாஞ்சிரோ வந்து ஆகாசாவை பார்த்து நீ ஒரு பயந்தாங்கோலி, ரென்கோக்கு ஜெயிச்சிட்டான்னு சொல்ல கத்திட்டு இருப்பான். ஆகாசாக்கு அப்பதான் டாஞ்சிரோ மேல ஒரு செம்ம காண்டா இருக்கும். சோ ஆகாசா தப்பிச்சிட்டான். ரென்கோக்குவை பார்த்தா அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாரு. டாஞ்சிரோ விடாம கதறி அழுவான். அதுக்கப்புறம் ரென்கோக்கு டாஞ்சிரோவை உட்கார வச்சு அவரோட கடைசி வார்த்தைகளை சொல்லுவாரு. செஞ்சிரோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொல்லு, எங்க அப்பாவை பத்திரமா இருக்க சொல்லு, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். டாஞ்சிரோ, நீ அந்த பனித்தலையன், அந்த மஞ்ச முடிக்காரன், நீங்க 3 பேருமே அஷிராவா ஆகணும். நீங்க எல்லாரும் டீமன்ஸை கொல்லணும். உன் தங்கச்சி நெசுகோ வந்து மக்களுக்காக போராடினா, அவளும் இனிமே டீமன்ஸ் லேயர் காப்ஸ் சேர்ந்தவதான். இனிமே நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க அடுத்த அஷிராவா ஆகணும்னு சொல்லுவாரா. டாஞ்சிரோ வந்து பயங்கரமா அழுவான். இனோஸ்கேவை பார்த்தா அவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ரென்கோக்குவோட கண்ணுக்கு அவங்க அம்மா தெரியுறாங்க. ரென்கோக்கும் அவங்க அம்மாவை பார்த்து நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேனாமா, என் கடமையை நான் சரியா முடிச்சிட்டேனா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து
கேள்வி கேட்பாரு. அவங்க அம்மாவும் ஒரு பெருமையான சிரிப்பை சிரிச்சுட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ரெங்கோக்கு நிம்மதியா அப்படியே சிரிப்பாரு. அந்த நிம்மதியான சிரிப்போட அப்படியே இறந்துருவாரு. இதோட ரெங்கோக்கு இறந்துருப்பாரு. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். டாஞ்சிரோ அதுக்கப்புறம் ரெங்கோக்கோட வீட்டுக்கு போவான் இல்லையா, ரெங்கோக்கு சொன்ன கடைசி வார்த்தைகளை வந்து செஞ்சிரோ கிட்ட சொல்லிடுவான். செஞ்சிரோ வந்து ரெங்கோக்கோட கடைசி வார்த்தையை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான். உங்களை பாதுகாப்பா இருக்க சொன்ன அண்ணன், அதுதான் அவன் உங்களுக்காக சொன்னான். அதுக்கப்புறம் ரெங்கோக்கோட அப்பா பயங்கரமா அழுவாரு. என்னதான் இருந்தாலும் பையன் இல்லையா. ரெங்கோக்கோட அப்பா வந்து ரெங்கோக்குவே செஞ்சிரோ திட்டிருப்பார்ல எப்ப பார்த்தாலும். அவர் சொல்ல போனா உண்மையாவே திட்டல. ரெங்கோக்கோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ரெங்கோக்கு செஞ்சிரோ மட்டும் தான் முக்கியமா இருக்கும். இவங்க ஒருவேளை ரெண்டு பேரும் அஷிராவா ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அதை இவரால தாங்க முடியாது. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அஷிராவா ஆக கூடாது, என் பசங்க வாழ்நாள் முழுக்க உயிரோடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அஷிராவாவதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேரோட பையனும் சாக கூடாது அவ்வளவுதான். அதுக்காக தான் ரெங்கோக்குயும் செஞ்சிரோமே திட்டிருப்பாரு. ஆனா கடைசியில் ரெங்கோக்கோட அப்பா நினைச்ச மாதிரி ரெங்கோக்கும் இறந்திருப்பாரு. அதை நினைச்ச மனுஷன் பயங்கரமா அழுவாரு. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக் தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமான டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. அது மட்டும் இல்லாம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல்ல மூவிஸை பத்திலாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.